ஹாய் நேர்கொண்டிய காலை வணக்கம். நான் தான் சரோயின் சவுதி அரேபியா வந்து 11:30 ஆகுது நைட்டு. நம்ம ஊருக்கு வந்து அரௌண்ட் ஒரு காலையில் அதிகாலை 2 மணி இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுதி அரேபியாவிலேருந்து நிறைய பேர் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் நர்ஸ் தான் வந்துட்டுருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் நர்ஸாக அங்கே வரத்துக்கு வந்து நம்ம என்னென்ன வந்து படிச்சிருக்கணும், நம்ம குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ, பேசிக் சேலரி எவ்வளோ, இன்னும் எக்ஸாம் எழுதியிருக்கணும், எக்ஸாம் மட்டும் போதுமா, அது கூட வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் அடிஷ்னலாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்ட்ரோ பார்த்தோம்னா நம்ம ஸ்டேடியம் போகலாம். என்னோட சேனல் இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க, நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஃபுல்லாக பைக் ட்ரிப்பாக தான் இருக்கும். நம்ம இங்கே சவுதி பைக் ட்ரிப்லாம் போக முடியாது. இந்தியா வந்ததுக்கப்புறமா பெருசாக ஒரு ட்ரிப் போகலாம், அதுக்காக நிறையா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ அவங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் தான் படிச்சிருக்கீங்க, படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே சவுதி அரேபியா இண்டஸ்ட்ரியல் நர்சிங் வரத்துக்கு வந்து ஜிஎன்எம்மாக இருக்கலாம், இல்லை பிஎஸ்சி நர்சிங்காக இருக்கலாம். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா மினிமம் 1 year ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். முக்கியமாக இஆர் டிபார்ட்மெண்ட் எமர்ஜென்சியில் ஒர்க் பண்ணியிருந்தால் தான் இங்கே வந்து வரத்துக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிஎஸ்சி நர்சிங்காக இருக்கீங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் போதும். இல்லை ஜிஎன்எம்மாக இருந்தீங்கன்னா மினிமம் 2 years கேட்பாங்க. நீங்கள் படித்து முடிச்ச உடனே இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில் ஒர்க் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஒர்க் பண்ணுறது கஷ்டம். ஸோ நீங்கள் படித்து முடிச்ச உடனே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் ஒர்க் பண்ணிடணும். இப்போ நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் ஜிஎன்எம் முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து சவுதி வரணும். எந்த கண்ட்ரிக்கு போகிறோம், நம்ம வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது மெடிக்கலுக்கு. ஸோ சவுதி வரணும், நம்ம வந்து ப்ரொமோட்டர் எக்ஸாம் எழுதணும். அப்போ இங்கே வந்து எப்படி சொல்லுவோம்னா SNLE அப்படின்னு சொல்லுவாங்க. SNLE அப்படின்னா என்னென்னா சவுதி நர்சிங் லைசன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமை நம்ம கிளியர் பண்ணால் மட்டும்தான் நம்ம சவுதிக்கு வர முடியும். இல்லை இது என்னோட எக்ஸாம் கிளியர் பண்ணதால சவுதிக்கு வர முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் கிளியர் பண்ணாமலே நம்ம சவுதிக்கு வரலாம். பட் நீங்கள் இங்கே வந்து 1 yearக்குள்ளே அந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணியிருக்கணும். பட் அந்த 1 year உங்களுக்கு வந்து சேலரி வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். நீங்கள் வந்து இந்தியாவிலே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்தியாவில் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜாக இருக்கும், தமிழ் பேசுவோம், இங்கிலீஷ் பேசுகிறோம், அர்த்தம் புரிஞ்சுக்கணும் நம்ம. பட் அதே சவுதி வந்தோன்னா இங்கே இருக்கிற லாங்குவேஜ் அவங்க எங்கே சென்டர் கூப்பிட்டு போவாங்கன்னு தெரியாது, நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் பெஸ்ட்டு இந்தியாவிலே எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறமா சவுதி வாங்க. சவுதி வந்து எக்ஸாம் எழுதலாம், பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்களே அது பார்த்துங்க. ஓகே, இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட நர்சிங் முடிச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ப்ரொமோட்ரி இருக்குது, வேறு என்னடா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது 3 மட்டும் போதாதுங்க. 4ஆவது ஒன்று இண்டஸ்ட்ரியல் சைடு வரத்துனா உங்களுக்கு வந்து ACLS, BLS அண்டு ட்ரோமாக்கர் இந்த 3 சர்டிஃபிகேட்டு வேணும். அது வந்து எதில் வேணும்னா AHA அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் இந்த குரூப்பில் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க சவுதியில். ஸோ இது 3 முடிச்சிடுங்க. இப்போ நீங்கள் நர்சிங் முடிச்சிட்டிங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ப்ரொமோட்ரி முடிச்சிட்டிங்க, ACLS, BCLS, ட்ரோமா கேர் முடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஏஜென்ட்டு பார்க்கணும். அந்த ஏஜென்ட் டீட்டெயில் எனக்கு தெரியாது, ஏன்னா நிறைய ஏஜென்ட்டு ஒன்று சொல்லுவாங்க, இங்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும். அது கரெக்டான ஏஜென்ட்டை பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் நர்ஸுக்கு வந்து என்னென்ன ஒர்க் இருக்குன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் அங்கே இருக்காதுங்க. இங்கே வந்து ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் எனி டைம் நம்ம வந்து அலர்ட்டாக இருக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு 2 ஷிஃப்ட் இருக்கும், மார்னிங் அண்ட் நைட்டு. எப்பயுமே 2 hours டியூட்டி தான் இருக்கும். மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னா, புதுசாக எம்ப்ளாய் யாருன்னா கம்பெனியில் ஜாயின் பண்ண வரோம், அவங்களுக்கு நம்ம பேசிக்காக வைட்டல்ஸ் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அவங்க இண்டக்ஷன் கிளாஸ் எடுக்கணும். அந்த இண்டக்ஷன் கிளாஸில் நம்மளுக்கு வந்து CPRனா என்ன, சோக்கிங்னா என்ன அப்படின்னு அவங்க நம்ம சொல்லித்தரணும். இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து டெய்லி எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம போயிட்டு சும்மா ஒரு ரேண்டமாக ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நம்ம வைட்டல் செக் பண்ணணும். அந்த வைட்டல் செக் பண்ணும்போது அவங்களுக்கு பிபியில் எவ்வளோ இருக்குது, அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து கண்டினியூஸாக ஒரு 2 weeks வந்து மானிட்டர் பண்ணணும். 2 weeksம் பிபி வந்து அப்படியே தான் ஹையாக இருக்குன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணி டேப்லெட் எடுக்க சொன்னோம். அவங்க டேப்லெட் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம எவ்ரி மந்த் அவங்களை கூப்பிட்டு அவங்க பிபி வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஃபாலோ பண்ணணும். இது ஃபஸ்ட் திங். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளினிக்கே பேஷண்ட் வந்து வருவாங்க, எதனா ஜுரம் இல்லை கை கால் வலி தலை பேசிக் நம்ம டேப்லெட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் எதனா எம்ப்ளாய்க்கு வந்து அடிபட்டுச்சு, ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, சூச்சர் போகிற மாதிரி இருக்குது, நம்மளால் அதை வந்து கேர் பண்ண முடியாதுன்னு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரெஃபர் பண்ணிவிடுவோம். ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க திரும்ப நம்ம கிட்ட வரும்போது அவங்கள நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அவங்கள பார்த்துக்கணும். ஸோ மேலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து டே ஷிஃப்ட்லேருந்து இந்த ஒர்க்கில் இருக்கும். நைட் ஷிஃப்ட் நர்ஸ்க்கு வந்து என்ன வரும்னா டாக்குமெண்ட் ஒர்க் நிறையா இருக்கும். டே ஷிஃப்ட் என்ன பண்ணுறாங்களோ அதுக்குள்ள நம்ம வந்து சிஸ்டத்தில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இங்கே வந்து என்னென்னலாம் இருக்குன்னா, ஜஸ்ட் நம்ம ஓட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் எவ்வளோ இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, ஆம்புலன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, ஆம்புலன்ஸ் ரோட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நைட் ஷிஃப்ட் எல்லாமே செக் பண்ணணும். இதுதான் இண்டஸ்ட்ரியல் நர்ஸோட இங்கே வேலைங்க, வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பேசிக் சேலரி எவ்வளோ இண்டஸ்ட்ரியலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரொமோட்டரி வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா 4,000 ரியாலேருந்து 4.5 ரியால் வரைக்கும் வரும். அப்படின்னா 90,000லேருந்து 1,10,000 வரைக்கும் கொடுப்பாங்க பேசிக் சேலரி 12 ஹவர்ஸுக்கு. இல்லை நீங்கள் ப்ரொமோட்டரி முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து 3,000 to 3.5 தான் கொடுப்பாங்க. வெறும் 50,000 75,000 தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பேசிக் சேலரி. நீங்கள் வந்து இங்கே ஃப்ரைடேனா இங்கே வந்து லீவு. அதாவது நம்ம ஊரில் இந்தியாவில் சண்டே தான் வந்து லீவ் இல்லை, அதுமாதிரி இங்கே வந்து ஃப்ரைடே தான் லீவு. ஸோ நீங்கள் ஃப்ரைடே வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரைடே வந்து உங்களுக்கு வந்து ஓட்டி கொடுப்பாங்க.
ஸோ அது வந்து ஒரு கம்பெனி பொறுத்து இருக்குது. நீங்கள் இண்டஸ்ட்ரியல் சைடாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் 1 lakh வந்து கையில் வந்துடும். நீங்கள் வந்து ப்ரொமோட்டிவ் முடிச்சுட்டு லைசன்ஸோடு வரீங்க அப்படின்னா. ப்ரொமோட்டிவ் முடிக்காத வரீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 50,000 75,000க்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஓகேங்க, இதுதான் இண்டஸ்ட்ரியலோடைய நர்ஸோடைய வேலை சவுதி அரேபியாவில். உங்களுக்கு ஃபைனலாக நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் நர்ஸ்னால் என்ன, சவுதி அரேபியாவில் வந்து இண்டஸ்ட்ரியல் நர்ஸ் வரத்துக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னென்ன பண்ணணும், என்னென்ன வேணும், சேலரி எவ்வளோ, எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சின்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து சவுதி அரேபியா வர மாதிரி இருந்தீங்கன்னா எந்த ஏஜென்ட்கிட்ட வரீங்களோ அந்த ஏஜென்ட்டை கொஞ்சம் கரெக்டாக கேட்டுட்டு பேசிட்டு வாங்க. ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வரலாம். அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ஏஜென்ட் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ முன்னாடி எல்லாம் பேசி வச்சுட்டு வாங்க. அங்கே சொல்கிறது ஒன்றா இருக்கும், இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கும். கேர்ஃபுல்லாக வந்துடுங்க. சவுதி அரேபியாவில் வந்து வேறு கண்ட்ரி மாதிரி கிடையாது. இங்கே நம்ம வந்துட்டுனா 2 years கான்ட்ராக்ட்னா அந்த 2 years கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நம்ம இங்கே தான் இருந்தாகணும். வேறு எதனா பிரச்சனை வந்தால் கூட நம்ம ஏர்போர்ட்டுக்கே போனாலும் எக்ஸிட் விசான்னு ஒன்று நம்ம எந்த கம்பெனியில் எடுத்தாங்களோ அந்த கம்பெனி கொடுத்தா மட்டும் தான் நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போக முடியும், இல்லைனா போக முடியாது. ஸோ அதெல்லாம் கவனமாக வச்சுட்டு சவுதிக்கு வாங்க. உங்களுக்கு வேறு எதனா டவுட்டு, உங்களுக்கு வேறு எதனா இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை நர்சிங் பற்றி வேறு எதனா டிப்ஸ் வேணும், எக்ஸாம் எப்படி, உங்களுக்கு எதனா கேட்கணும், என்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எனக்கு அது தெரியலனா கூட நான் சர்ச் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கேட்டுட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒரே ஒரு விஷயம் தான், இந்த வீடியோக்கு மறக்காத லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நர்சிங் படிச்சிருக்காங்க, ஃபாரின் போகிற என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு மறக்காத இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய், டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்.